ஒவ்வொரு நிலக்கடலை செடியிலும் கிட்டத்தட்ட 40 முதல் 50 காய்கள் வரை மகசூல் கிடைத்தது. நிலக்கடலை செடியின் ஒட்டுமொத்த வளர்ச்சி, உயரம், பூப்பு திறன் மற்றும் வேர் அமைப்பு மிகச் சிறப்பாக இருந்தது. இதை யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். பூக்கள் பூத்த பிறகு சுமார் 40 முதல் 50 நாட்களில் செடியின் மீது ஒரு உருளை கருவியை வைத்து அழுத்தினால் செடி எவ்வளவு அதிகமாக பரவுகிறதோ அவ்வளவு அதிகமாக வட்ட வடிவில் காய்கள் உருவாகின்றன. நான் எனது நிலத்தின் ஒரு பகுதியில் மட்டும் இந்த அபிமான் மருந்தை பயன்படுத்தினேன், மற்றொரு பகுதியில் பயன்படுத்தவில்லை. பயன்படுத்தப்பட்ட பகுதியின் செடிகளின் தரம் மிகச் சிறப்பாக இருந்தது. பயன்படுத்தப்படாத செடிகள் உயிருடன் வளர்ந்தாலும் வளர்ச்சி குறைவாகவே இருந்தது. அங்கும் இதை பயன்படுத்தியிருந்தால் அவையும் செழித்து வளர்ந்திருக்கும். ஆனால் முடிவுகளை ஒப்பிட்டு பார்ப்பதற்காக நான் இவ்வாறு செய்தேன். நான் இதை பயன்படுத்திய பகுதியில் மிகச்சிறந்த மகசூல் கிடைத்தது. வணக்கம், என் பெயர் பாலாஜி நாயக். நான் ஆந்திர மாநிலம் அனந்தபூர் மாவட்டம் பெலுகுப்பா வட்டத்தைச் சேர்ந்தவன். நான் 3 ஏக்கரில் நிலக்கடலை பயிரிட்டேன். தற்போது பயிருக்கு 45 நாட்கள் ஆகின்றன. பயிர் 25 நாட்கள் வளர்ந்திருந்தபோது அபிமான் என்ற இந்த மருந்தை பயன்படுத்தினேன். 2.5 ஏக்கரில் இதை பயன்படுத்தியதில் வளர்ச்சியும் மகசூலும் மிகச் சிறப்பாக இருந்தன. ஒரு பகுதியில் இதை பயன்படுத்தவில்லை, அங்கு வளர்ச்சி மந்தமாக இருந்தது. அந்த பகுதியில் நல்ல பலன் கிடைக்கவில்லை. இது ஒரு வேதியியல் பூச்சிக்கொல்லி அல்ல, மாறாக ஒரு வளர்ச்சி ஊக்கியாகும். வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருந்தது. அபிமான் பயன்படுத்தப்படாத பகுதி பொலிவிழந்து காணப்பட்டது. ஆனால் அபிமான் பயன்படுத்தப்பட்ட பகுதி செழித்து வளர்ந்தது. ஆரம்ப முடிவுகள் மிகவும் ஈர்க்கக்கூடியதாக இருந்ததால் முழு பயிருக்கும் பயன்படுத்த மேலும் 4 பாட்டில்களை ஆர்டர் செய்தேன். அதன் முடிவும் மிகச் சிறப்பாக இருந்தது. அடுத்த முறைக்கு எனக்கு 5 பாட்டில்களை அனுப்பச் சொல்லியிருக்கிறேன். சுமார் 1 மாதத்திற்கு முன்பு யூடியூப்பில் APKS ஆர்கானிக்ஸ் நிறுவனத்தின் அபிமான் மருந்தை பார்த்து எனது 3 ஏக்கர் நிலத்தில் அதை முயற்சி செய்ய முடிவு செய்தேன். முடிவுகள் மிகச் சிறப்பாக இருந்தன. கடந்த 6 ஆண்டுகால வேளாண்மை அனுபவத்தில் இத்தகைய முடிவுகளை நான் அடைந்ததில்லை. அபிமான் பயன்படுத்த தொடங்கியதும் வேறுபாடு தெளிவாக தெரிந்தது. இந்த பயிருக்கும் அபிமான் ஏற்ற தயாரிப்பாகும். நடவு செய்த பிறகு 25 முதல் 35 நாட்களுக்குள் இதை பயன்படுத்த வேண்டும். ஒரு தெளிப்பான் தொட்டிக்கு 250 மில்லி என்ற அளவில் தெளிப்பது சிறந்த பலனை தருகிறது. தற்போது பயிருக்கு 45 நாட்கள் ஆகின்றன. இந்த பயிர் 4 மாத வயதுடையது. இது குஜராத் கோல்ட் ரகத்தைச் சேர்ந்தது. இங்கு 4 ஆழ்துளை கிணறுகள் மூலம் தாராளமான நீர் வசதி உள்ளது. பாசனத்திற்கு நான் தெளிப்பு நீர்ப்பாசன முறையை மட்டுமே பயன்படுத்துகிறேன். நீரின் தரமும் மிகச் சிறப்பாக உள்ளது. அபிமான் தயாரிப்பை பொறுத்தவரை அதன் முடிவுகள் மிக உயர்தரமானவை. இதை பயன்படுத்தும் முறை என்னவென்றால், முதலில் தெளிப்பு நீர்ப்பாசனம் மூலம் பயிருக்கு நீர் பாய்ச்ச வேண்டும். பின்னர் காலை 7 மணி முதல் 11 மணி வரை அபிமான் மருந்தை தெளிப்பது சிறந்த பலனை தரும். செடிகளுக்கு நன்கு நீர் பாய்ச்சிய பிறகு அபிமான் பயன்படுத்தும்போது இது வேர் வளர்ச்சியை வெகுவாக ஊக்குவிக்கிறது. இதை பயன்படுத்தும் எவருக்கும் சிறந்த வளர்ச்சி முடிவுகள் கிடைக்கும். கடந்த மாதம் நான் அபிமான் மருந்தை பயன்படுத்தினேன். வேர் வளர்ச்சியில் கிடைத்த முடிவுகள் மிகச் சிறப்பாக இருந்தன. பலர் பலவிதமான பெருமைகளை பேசுவார்கள், ஆனால் நான் எனது சொந்த அனுபவத்திலிருந்தே பேசுகிறேன். நானே நேரடியாக என் தோட்டத்தில் இந்த மருந்தை தெளித்து முடிவுகளை கவனித்திருக்கிறேன். இதை பயன்படுத்தாத செடிகளுடன் ஒப்பிடும்போது செடிகளின் பசுமை மற்றும் காய்ப்புத் திறனில் உள்ள வேறுபாட்டைக் கண்டேன். முடிவுகள் மிகவும் ஈர்க்கக்கூடியதாக இருந்ததால் இம்முறை இதை இன்னும் பரவலாக பயன்படுத்த தீர்மானித்துள்ளேன். கடந்த மாதம் இதை பயன்படுத்திய பிறகு பூக்கள் மிக அதிகமாக வந்தன. பூக்கள் நன்கு பிடித்து ஆரோக்கியமான மற்றும் முழுமையாக வளர்ந்த காய்களாக மாறின. இந்த அபிமான் மருந்தை பயன்படுத்துவது சிறந்த வேர் வளர்ச்சியையும் காய்ப்பையும் ஊக்குவிக்கிறது. பூக்கள் அழகாக பிடித்துள்ளன. காய்களின் எண்ணிக்கையும் ஈர்க்கக்கூடியதாக உள்ளது. ஒரு செடிக்கு ஏறக்குறைய 20 முதல் 30 காய்கள் வரை உள்ளன. அபிமானை முயற்சி செய்த பிறகு முடிவுகளை நீங்களே பார்க்குமாறு அனைவரையும் ஊக்குவிக்கிறேன். இதன் பலன் உண்மையிலேயே மிகச் சிறந்தது. நான் இதை வெற்றிகரமாக பயன்படுத்தினேன். எனவே இதை அனைவருக்கும் பரிந்துரைப்பேன். இந்த தயாரிப்பின் காரணமாக சில நிலக்கடலை செடிகளில் 40 முதல் 50 காய்கள் வரை உருவாகியுள்ளன. செடியின் ஒட்டுமொத்த வளர்ச்சி, பூப்பு திறன், வேர் அமைப்பு மற்றும் காய்ப்புத் திறன் மிகவும் அற்புதமாக உள்ளது. நான் அடைந்த பலன்கள் இதை சரியாக பயன்படுத்தியதன் மூலமே கிடைத்தன. இதில் எத்தனை பூக்கள் தோன்றினாலும் அவற்றின் தண்டுகள் கீழ்நோக்கி வளர்ந்து மண்ணுக்குள் ஊடுருவும். இந்த செயல்முறையின் மூலமே நிலக்கடலை காய்கள் உருவாகின்றன. இதிலும் அதே விதிதான் பொருந்தும். பூக்கள் பூக்கத் தொடங்கி சுமார் 40 முதல் 50 நாட்களுக்குப் பிறகு செடியின் மீது ஒரு உருளைக் கருவியை வைத்து அழுத்தினால் அது செடி பக்கவாட்டில் பரவுவதை ஊக்குவிக்கும். செடி எவ்வளவு அகலமாக பரவுகிறதோ அவ்வளவு அதிகமாக காய்களை உற்பத்தி செய்யும். இந்த அபிமான் மருந்தை பயன்படுத்துவது நல்ல வளர்ச்சியை தூண்டுகிறது. மேலும் உருளைக்கருவி அல்லது அதுபோன்ற கருவியை கொண்டு அழுத்துவதன் மூலம் செடியின் அகலத்தை அதிகரித்து அதிக மகசூலை பெறலாம். செடியை இவ்வாறு அகலமாக பரவச் செய்வதன் மூலம் அது முழு பகுதியையும் ஆக்கிரமிக்கிறது. ஒரு செடியிலிருந்து சுமார் 75 காய்கள் வரை கிடைக்கின்றன. எடை கொண்ட உருளையை பயன்படுத்துவது இந்த வேர்களை சரியாக கீழ்நோக்கி செலுத்த உதவுகிறது. வேர்கள் மண்ணில் இப்படி சரியாக நிலைபெறும் போது காய்களின் மகசூல் கணிசமாக அதிகரிக்கிறது. இந்த பண்ணையில் காணப்படுவது போல செடியை பரவச் செய்யும் முறையை பயன்படுத்தி வளர்க்கப்பட்ட பயிர் மிகச் சிறந்த தரத்தை அளித்துள்ளது. அபிமான் மருந்து பயன்படுத்தப்படாத பகுதியை பொறுத்தவரை பயிர் உள்ளது, ஆனால் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி இல்லை. அங்கேயும் இதை பயன்படுத்தியிருந்தால் முடிவுகள் மிகச் சிறப்பாக இருந்திருக்கும். நான் இதை பயன்படுத்திய செடிகள் மிகச் சிறப்பாக வளர்ந்தன. முடிவுகளை ஒப்பிட்டு பார்ப்பதற்காகவே ஆரம்பத்தில் பாதியிலேயே நிறுத்தியிருந்தேன்.
நான் இதை பயன்படுத்திய பகுதியில் அற்புதமான வளர்ச்சி தெரிந்தது. ஆனால் பயன்படுத்தாத பகுதி இப்படித்தான் இருக்கிறது. பயன்படுத்தாத பகுதியில் மகசூல் குறைவாக உள்ளது. மேலும் பயிர் சீராக முதிர்ச்சியடைவதில்லை. சில நேரங்களில் மண்ணிலிருந்து சத்துக்களை சரியாக உறிஞ்ச முடியாததால் பூக்கள் பூப்பது தாமதமாவதோ அல்லது குறைவாகவோ இருக்கலாம். இயல்பாகவே அப்படித்தான் நடக்கிறது. முடிவுகள் என்னை மிகவும் கவர்ந்ததால்தான் இதை பகிர்ந்து கொள்கிறேன். அடுத்த முறையும் நிச்சயமாக இந்த அபிமான் மருந்தை பயன்படுத்த விரும்புகிறேன். நான் கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளாக நிலக்கடலை சாகுபடி செய்து வருகிறேன். ஆனால் இதற்கு முன் இதுபோன்ற முடிவுகளை நான் அடைந்ததில்லை. முன்பு நான் 14,000 ரூபாய் கொடுத்து ஒரு மூட்டை நிலக்கடலை விதைகளை வாங்குவேன். ஆனாலும் 2 ஏக்கர் நிலத்தில் 20 மூட்டைகள் மட்டுமே மகசூல் கிடைக்கும். 20 மூட்டை நிலக்கடலையை அறுவடை செய்தாலும் அதை விற்றால் 40,000 ரூபாய் கூட கிடைக்காது. சந்தை விலை மிகவும் குறைவாக உள்ளது. விலை குறைவாக இருக்கும்போது அதை விற்பதில் என்ன பயன்? அதற்கு பதிலாக விதைப்புக்காக நிலக்கடலையிலிருந்து விதைகளை பிரித்தெடுக்க ஒரு இயந்திரத்தை பயன்படுத்த முடிவு செய்தேன். நிலக்கடலையை விற்பதற்கு பதிலாக விதைகளை மட்டும் பெறும் வகையில் அவற்றை சுத்திகரித்தேன். இவ்வாறு பெறப்பட்ட விதைகளை பயன்படுத்தியதன் மூலம் கிடைத்த முடிவுகள் மிகச் சிறப்பாகவும் உண்மையிலேயே அருமையாகவும் இருந்தன. இந்த அபிமான் மருந்தை பயன்படுத்துவதற்கு முன்பு அதை பற்றி கேட்க நான் அவர்களை 4 முறை அழைத்திருந்தேன். நான் நிச்சயமாக அதை உங்களுக்கு தபால் மூலம் அனுப்புகிறேன். அதை பெற்ற பிறகு நீங்கள் பணம் செலுத்தலாம் என்று அவர் உறுதியளித்தார். நான் அவரிடம் சரி, அதுவே போதும். 1 மட்டுமல்ல, 4 லிட்டர் அனுப்புங்கள். நான் நிச்சயமாக அவற்றை வாங்கிக் கொள்கிறேன் என்று கூறினேன். இந்த அபிமான் மருந்தை பயன்படுத்திய பிறகு அதன் முடிவுகள் பிடித்திருந்ததால் இதை தொடர்ந்து பயன்படுத்த முடிவு செய்தேன். உண்மையில் இது குறித்து பேச நேற்று காலை நான் மேடத்தை அழைத்திருந்தேன். இந்த 3 ஏக்கர் நிலத்தில் நான் நிலக்கடலை பயிரிட்டுள்ளேன். மேலும் 3 ஏக்கரில் மக்காச்சோளம், 1 ஏக்கரில் கத்தரிக்காய், 1 ஏக்கரில் வெள்ளரி மற்றும் 4 ஏக்கரில் தக்காளி ஆகியவற்றை பயிரிட்டுள்ளேன். பயிர் வளர்ச்சி மற்றும் வேர் வளர்ச்சியை மேலும் மேம்படுத்த APKS ஆர்கானிக்ஸ் நிறுவனம் எனக்கு பரிந்துரைத்த அனைத்து பொருட்களையும் இனிவரும் காலங்களில் பயன்படுத்த திட்டமிட்டுள்ளேன். அபிமான் எனக்கு அறிமுகப்படுத்தியதற்காக APKS ஆர்கானிக்ஸ் நிறுவனத்துக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.